புண்ணியா, கிராமத்தின் பாசமுள்ள சிறுமி. ஒரு அழகான பச்சை நிறைந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மலர்விழி கிராமம். அங்கே எல்லாருக்கும் பிடித்த ஒரு 5 வயது சிறுமி வாழ்ந்தாள். அவளின் பெயர் புண்ணியா. புண்ணியா தினமும் காலை எழுந்தவுடன் பசுக்களுக்கு புல் போடுவாள். தோட்டத்தில் மலர்களை நீரூட்டுவாள். தாத்தா பாட்டியிடம் இனிமையாக பேசுவாள். ஒரு நாள் கிராமத்தில் தண்ணீர் குறைந்துவிட்டது. கிணற்றில் தண்ணீர் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாரும் கவலைப்பட்டார்கள். அப்போது புண்ணியா சொன்னாள், நாம் எல்லாம் சேர்ந்து மரங்கள் நடுவோம், மழை கண்டிப்பா வரும். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து மரக்கன்றுகள் நடினர். சில நாட்களுக்கு பிறகு நல்ல மழை பெய்தது. கிணறு நிரம்பியது. கிராமம் முழுக்க மகிழ்ச்சி. அன்று முதல் எல்லாரும் சொன்னார்கள், இந்த கிராமத்துக்கு நல்லது செய்த குட்டி தேவதை புண்ணியாதான். கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.